வணக்கம். சினி சினி மினி மினி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முழுநீள காமெடி கதாபாத்திரத்தில் நடித்த முதல் திரைப்படம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த திரைப்படத்தினுடைய பெயர் தில்லு முள்ளு. இந்த திரைப்படம் 1981ஆம் ஆண்டு திரைக்கு வந்து 100 நாட்கள் ஓடி சாதனை புரிந்தது. இந்த திரைப்படம் இந்தியில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தினுடைய தமிழ் வடிவம். அந்த இந்தி திரைப்படத்தினுடைய பெயர் கோல்மால். அந்த திரைப்படம் 1979ஆம் ஆண்டு அங்கு திரைக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகனாக நடித்திருந்தவர் அப்போது பிரபல நடிகராக அங்கு வலம் வந்து கொண்டிருந்த அமோல் பாலேக்கர். அந்த திரைப்படத்தை பார்த்த இயக்குனர் பாலச்சந்தர் ரஜினிகாந்தை இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகனாக ஆக்கலாம் என்று நினைத்தார். ரஜினிகாந்தை பார்த்து, இந்த திரைப்படத்தில் நீதாயா கதாநாயகன், படம் ஃபுல்லாக காமெடி ரோலு, இந்திரன் சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாறுபட்ட கதாபாத்திரங்களில் நீ நடிக்கணும். ரஜினி, நீ நடித்தா அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த கேரக்டருக்கு நீ ரொம்ப சூட்டபுளாக இருப்ப அப்படின்ற மாதிரி பாலச்சந்தர் சார் ரஜினிகாந்த்கிட்ட சொல்லிட்டாரு. நம்ம போய் காமெடி ரோலில் நம்ம ஆரம்பத்தில் படங்களை வில்லனாக நடித்தாலும் அதுக்கு பிறகு ஆக்ஷன் படங்களில் நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம், ஃபைட்டு இதெல்லாம் போட்டுக்கிட்டு. இதுதான் ரஜினிகாந்தினுடைய டைப் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் அப்படின்ற அளவுக்கு ஆழமாக மக்கள் மனசில் பதிஞ்சு போயிருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் காமெடி ரோலில் போய் நம்ம நடிச்சு அப்படின்னா நமக்கு அப்படியெல்லாம் காமெடி பண்ண வருமா? காமெடி காட்சிகளில் நம்முடைய திறமையெல்லாம் காட்ட முடியுமா? காமெடி சீனில் நடிக்கிற அளவுக்கு நம்மகிட்ட அந்த திறமை இருக்குதா அப்படின்னு ரஜினிகாந்துக்கே தன் மீது சந்தேகம். ரஜினி, உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ காமெடி ரோலில் நடி, நீ நல்லா வருவ, உனக்கு காமெடி நல்லா வரும், உன்னுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே எனக்கு தெரியும், நீ காமெடியில் நடித்த அப்படின்னா அந்த காமெடி கதாபாத்திரம் எந்த அளவுக்கு அருமையாக வரும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். நீ முழு மனசோட முழு நம்பிக்கையோட நடி, நான் சொல்கிறேன் உனக்கு நல்ல பேர் கிடைக்கும், இந்த படம் டெஃபினட்டாக சக்ஸஸ்ஃபுல் ஃபில்மாக அமையும் அப்படின்ற மாதிரி பாலச்சந்தர் சார் சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு இன்னொரு பெரிய வெடிகுண்டை தூக்கி போட்டார் பாலச்சந்தர் சார் ரஜினிகாந்த். என்ன அப்படின்னா, நீ இப்போ வச்சுருக்கல மீசை, அந்த மீசையை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுவேன், மீசையே இல்லாமல் இருக்கணும், நோ முஸ்டாச், மீசையற்ற கதாநாயகன் இந்த திரைப்படத்தில். ரஜினிகாந்தை மீசை இல்லாமல் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எந்த திரைப்படத்துலையும் ரஜினிகாந்த் மீசை இல்லாமல் வந்ததே கிடையாது. முதல் முறையாக மீசை இல்லாத ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே பாலச்சந்தர் சார் இயக்குறாரு, பாலச்சந்தர் சார் தான் தன்னை பட உலகிற்கு கொண்டு வந்தவர் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட ரஜினிகாந்துக்கு தயக்கம். அந்த கதாபாத்திரத்துக்கு மீசை இருக்கக்கூடாது, மீசை இல்லாமல் இருந்தால் தான் அந்த கதாபாத்திரம் மக்கள் மனசில் ஆழமாக பதியும். ரெண்டாவது, உனக்கு ஒரு மாறுபட்ட கெட்டப் வேணும். நீ மீசையை வச்சுக்கிட்டு ஒரே மாதிரி எல்லா படங்களையும் வந்துக்கிட்டு அப்படி இருக்கக்கூடாது. இதில் உன்னுடைய கெட்டப்பவே ஃபுல்லாக மாற்ற போகிறேன். ஹேர் ஸ்டைல்லேருந்து, உன்னுடைய காஸ்டியூம்ஸ்லேருந்து, மீசையற்ற உன்னுடைய முகத்திலேருந்து எல்லாமே மாற்ற போகிறேன். அப்படிலாம் மாற்றினா தான் இந்த இந்திரன் சந்திரன்ற இந்த கதாபாத்திரங்கள் இருக்குல்ல, அது மனசில் ஆழமாக பதியும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா அது கேளு, தயங்காத, சவரம் செஞ்சு எடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லி மீசை இல்லாத ரஜினிகாந்தை முதல் முறையாக நாம் தில்லு முள்ளு திரைப்படத்தில் பார்த்தோம். ரஜினிகாந்த் அந்த கதாபாத்திரங்களில் அருமையாக நடித்திருந்தார். அந்த திரைப்படத்தின் கதாநாயகியாக மாதவி அருமையாக நடித்திருந்தார். படம் முழுக்க வரக்கூடிய மிகச்சிறந்த ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி என்ற கதாபாத்திரத்தில் தேங்காய் சீனிவாசன் நடித்து மிகப்பெரிய முத்திரையை தன்னுடைய நடிப்பால் பதித்திருந்தார். தேங்காய் சீனிவாசன் அந்த கதாபாத்திரமாகவே படத்தில் வாழ்ந்திருந்தார். இந்த படத்தில் வரக்கூடிய கௌரவ கதாபாத்திரத்தில் கமலஹாசன் நடித்திருந்தார். அதே போல நடிகை லக்ஷ்மி இதில் கௌரவ கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். நடிகர் நாகேஷாகவே இந்த திரைப்படத்தில் வந்திருந்தார். நடிகை சரிதாவின் தங்கை விஜி இந்த திரைப்படத்தில் தான் அறிமுகமானார். அவர் ரஜினிகாந்தின் தங்கை உமாவாக படம் முழுக்க வந்து தன்னுடைய நடிப்பை அருமையாக வெளிப்படுத்தி இருந்தார். இவருக்கு இது முதல் படமா என்று படத்தை பார்ப்பவர்கள் கேட்கக்கூடிய அளவிற்கு இவருடைய சிறப்பான நடிப்பு இந்த திரைப்படத்தில் இருந்தது. இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய கௌரவ கதாபாத்திரங்களில் பிரதாப் போத்தன், ஒய் விஜயா, விசு ஆகியோரும் நடித்திருந்தார்கள். மீனாட்சி துரைசாமி என்ற கதாபாத்திரத்தில் சௌகார் ஜானகி நடித்து அனைவருடைய உள்ளங்களிலும் இடத்தை பிடித்தார். பூர்ணம் விஸ்வநாதன் டாக்டராக நடித்து நம்முடைய இதயங்களில் இடத்தை பிடித்தார். கலாகேந்திரா மூவிஸ் பட நிறுவனம் தயாரித்த இந்த திரைப்படத்திற்கு மெல்லிசை மன்னர் அருமையாக இசையமைத்திருந்தார். இந்த படத்தினுடைய சில காட்சிகள் நடிகை சௌகார் ஜானகிக்கு சொந்தமாக
செனட் சாலையில் இருக்கக்கூடிய அவருடைய சொந்த வீட்டில் படமாக்கப்பட்டன. இந்தியில் மகத்தான வெற்றி பெற்ற தில்லுமுள்ளு திரைப்படத்திற்கு தமிழில் மிகவும் அருமையாக வசனம் எழுதியிருந்தார் விசு. தமிழக மக்களிடம் ரஜினிகாந்த் காமெடி கதாபாத்திரங்களில் நடித்த இந்த திரைப்படம் பெரிய அளவில் வரவேற்பை பெற்று இந்த படம் 100 நாட்களை தாண்டி ஓடியது. இந்த படம் தயாரிப்பில் இருந்தபோது எத்திராஜ் கல்லூரியிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த கல்லூரியின் மேகசீனுக்காக நேர்காணல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் படப்பிடிப்பு நடக்கக்கூடிய இடத்திற்கு பல நாட்கள் வந்திருக்கிறார் லதா ரஜினிகாந்த். அப்படி நேர்காணலுக்காக ரஜினிகாந்தை சந்தித்த லதாவிற்கும் ரஜினிகாந்திற்கும் இடையே காதல் உண்டாகி திருமணத்தில் சென்று முடிந்தது. தில்லுமுள்ளு திரைப்படத்திற்கு பின்னால் இப்படிப்பட்ட பல அருமையான சுவையான சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கின்றன என்பதால் அவை அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவற்றை நான் இங்கு பதிவு செய்கிறேன்.